ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது 7வது டாஸ்க் முடிஞ்சு இப்போ வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா சபரி தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் வந்துச்சு, அதில் வந்து டாப்பில் வந்துட்டு விஜய் பார்வதி இருக்காங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துச்சு. ஒருவேளை அது வந்து டாஸ்க் 8 முடிஞ்சதுக்கப்புறமா அந்த விஷயம் வந்துச்சான்னு தெரியல. பட் ஆனால் விஜய் பார்வதி ஃபஸ்ட் பிளேஸில் அப்படியே வந்தாங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா டாஸ்க் 7 முடிஞ்சதுக்கப்புறமா யார் யாருக்கு என்னென்ன பாயிண்ட்ஸு என்னென்ன பிளேஸில் இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 7வது டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா என்னென்ன பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, சபரி ஆக்சுவலாக அந்த 7வது டாஸ்க்கை வந்து வின் பண்ணது வந்து 60 அது ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தோம், அது கரெக்டு தான். பட் ஆனால் அதில் வந்து யார் யார் என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 பாயிண்ட்டு, சாண்ட்ரா 8 பாயிண்ட்டு, சபரி 7 பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுபிக்ஷா 6 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க, பார்வதி 5 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யார் விக்கல் சக்கரம் 4 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமருதீன் தான் நினைக்கிறேன் 2 பாயிண்ட்டு. ஆமாம் இல்லை, திவ்யா 2 பாயிண்ட்டு, கமருதீன் 1 பாயிண்ட். ஜிகேயில் வந்து கமருதீன் வந்து 1 பாயிண்ட் தான் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதன் அடிப்படையில் இப்போ வந்துட்டு யார் அந்த டாஸ்க் 7 முடிஞ்சதுக்கப்புறமா லீடிங்கில் இருக்காங்க டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரி 42 பாயிண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 39 பாயிண்ட்ஸோட செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. அரோராவும் 39 பாயிண்ட்ஸோட செகண்ட் பிளேஸில், அதாவது செகண்ட் தேர்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 4th பிளேஸில் வந்து பார்வதி 37 பாயிண்ட்ஸோட 4th பிளேஸில் இருக்காங்க. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காங்க 35 பாயிண்ட்ஸு. ஸோ பார்வதிக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸு. சுபிக்ஷா பார்த்தீங்கன்னா 35 பாயிண்ட்ஸோட 5வது பிளேஸ்லேயே இருக்காங்க, அதாவது விக்ரம் இவங்களும் சேமு. அடுத்தது 7வது பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமருதீன் 32 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்தது 8வது பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவ்யா 31 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 9வது பிளேஸில் கானா வினோத் 25 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நிலவரமாக இருக்குது. ஸோ நம்ம நினச்ச மாதிரி சபரி தான் வந்து இந்த டிக்கெட்டு ஃபினால வின் பண்ண போகிறார் போல இருக்குது. ஏன்னா இன்னும் 2 டாஸ்க் தான் இருக்குது. ஸோ இதுலேயே 7 வாங்கியிருக்காரு, 42 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. பட் எது வேணால் நடக்கலாம். பட் இருந்தாலும் இப்போதைக்கு லீடிங்கில் சபரி தான் இருக்காங்க. அதே மாதிரி சபரி கண்டிப்பாக வாங்க வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்காரு. ஏன்னா ஓட்டிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சபரிக்கு பயங்கரமான ஒரு அடி இருந்துக்கு, ரொம்ப கம்மியாக தான் ஓட்ஸும் வந்திருக்கு. அப்படின்ற காரணத்தினால கண்டிப்பாக சபரி வாங்கணும். வாங்கினா அவர் தப்பிப்பார், இல்லைன்னா இந்த வாரம் போகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் அரோராவுக்கு மட்டும் கிடச்சிடவே கூடாதுன்றத வந்து ரொம்ப வந்து எல்லாருமே வந்து வேடிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எனக்கு சபரிக்கு வந்து டிக்கெட்டு ஃபினால் கிடச்சா ரொம்ப ஹாப்பி. ஏன்னா சபரி ஒரு சூப்பரான ஒரு தங்கமான ஒரு ஆள். அவர் இந்த டாப் 5 வந்துட்டாருன்னா செம்ம மாதம் இருக்கும். ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.